உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் Thank you Lord, thank you Holy Spirit. எல்லாரும் உள்ளத்தினால திறந்து நன்றி சொல்லுங்க. இந்த ஆராதனைக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர் ராஜா. எங்களை விசாரிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், விசாரிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை காத்த தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நம்மை காத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகம் தந்தீங்க, ஆசீர்வாதத்தை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இடத்திலே வயல செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நம்மை நடத்தினீங்க, இம்மட்டும் விசாரித்து எங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க. இனிமேலும் ஆண்டவரை நடத்துவீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இருதயத்தினால திறந்து நன்றி சொல்லுவோம். எங்களை நேசித்தாரே, எங்களை விசாரித்தாரே, எல்லா தேவைகளையும் சந்தித்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஒருமனப்படும் போதுதான் அசைவு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த இடத்திலே கர்த்தாவே தேவாவியானவர் கிரியை செய்யும்படியாக அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாங்காமல் போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் திட்டங்களை இப்பொழுது அழிக்கிறோம் ஐயா. சாபத்தின் கிரிகைகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனங்கள் இந்த இடத்திலே இருக்காதபடி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக, இந்த சபையை மூடுவதாக, சபை மக்கள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவனின் ஆளுகை மாத்திரம் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தொடர்ந்து நடத்தணும். ஆராதனையும் கணத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே, கோயாரில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த காரியத்தை ஆண்டவரே வழி நடத்துகிறவர்கள், ஆராதனையை வழி நடத்துகிறவர்களை உம் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் வார்த்தை வல்லமையாய் வருவதாக, தேவனின் ஆளுகை மாத்திரம் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தான் நடத்தணும் இந்த ஆராதனையை. நீங்க ஆவியானவர் பொறுப்பெடுக்க வேண்டும் இந்த ஆராதனையை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. Thank you Lord for this wonderful Sunday morning worship Lord. Thank you so much for bringing us here, Lord. Thank you for bringing all the people in this church here, Lord, on this very special Sunday, Lord. Thank you for everything that you have done in our life, Lord. Thank you for all the miracles that you have done in our life, Lord. Thank you for touching our souls, Lord. Thank you for everything that you have done so far in our lives, Lord. Lord, you are the only true King, Lord. You are the Master, Lord. Lord, we are the servants, Lord. Lord, you command us, Lord. You teach us, Lord, what needs to be done, Lord. And help us to follow that, Lord. Lord, give us the strength, Lord. Give us your wisdom,
wisdom, Lord. Give us your knowledge, Lord, so that we can follow you, Lord, just like how you followed everyone, Lord, how you guided everyone, Lord. Lord, help us to follow you, Lord. Help us to follow the Bible, Lord. Every single thing that is being told in the Bible, help us to follow that, Lord. Help us to be strong in the Bible, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Lord, thank you, Lord. Thank you, Lord. Lord, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க, Lord. Lord, but you have made us people of earth, Lord. You have made us fishermen of people, Lord. Lord, be with us, Lord. Help us to find more people, Lord. Help us to bring more people towards you, Lord. Lord, help us to spread the word of Christianity throughout this world, Lord. Lord, help us to be as warriors of Christ, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, thank you for guiding us so far in our lives, Lord. Since the very childhood, till now, you have been with us, Lord. You have strongly guided us in everything that we have done, Lord. Lord, you have been a father, Lord. You have been a friend, Lord. You have been everything to us, Lord. Thank you for staying next to us, Lord. Thank you for guiding us, Lord. Lord, every time we commit a sin, Lord, you are next to us saying, this is wrong. This is wrong. You are not supposed to do it, Lord. But Lord, we are going to strongly believe in you, Lord. We are just trusting you, Lord. We only trust you, Lord. You are the holy God, Lord. You are the only true master, Lord. Lord, be with us, Lord. Be with us, Lord. Be with us and guide us, Lord. Lord, throughout this world, we see a lot of wars, Lord. Lord, you have given us peace, Lord. Given us peace in our lives, Lord. Given us good family lives, Lord. Good parents, Lord. Good children, Lord. Thank you, Lord. Thank you for everything that thou hast given us, Lord. Every single day we praise you, Lord. Every minute we praise you, Lord. Thank you for bringing us to this world and showing the people of the earth, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Guide us, Lord, Master. Lord, you brought the people from the death, Lord. Lord, you brought Lazarus away from death, Lord. He raised up in front of you, Lord. Thank you, Lord. Thank you for all the miracles that you have done so far, Lord. Thank you so much, Lord. Lord, you just gave us from 2 fishes and 5 loaves. You made a lot of things, Lord. You gave food to all the 5,000 people, Lord. Lord, we strongly believe, Lord. We strongly believe that the miracle is going to happen, Lord. At this very day, we strongly believe that there will be change in our lives, Lord. There will be change in our hearts, Lord. Lord, you are a strength to us, Lord. Lord, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீ சொன்னீர், Lord. Lord, there is nothing too hard for the Lord, Lord. There is nothing too hard for the Lord, Lord. We strongly believe that every single thing, every difficulty that we have in our life, you're going to take care of it, Lord. You're going to take care of it. Banish them from this world. Banish them from our lives, Lord. We strongly believe in that, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Lord, guide us, Lord. Lord, especially, Lord, today on this Sunday morning worship, people who have gathered here, people who are watching it online, Lord. Lord, let them be blessed, Lord. Let them be blessed by your presence, Lord. Let them feel your presence, Lord. Every single soul, let it be touched today, Lord. Lord, be with them, Lord. Be with them, Lord. Lord, you help them to follow the right path to heaven, Lord. You help them, Lord. Lord, let us not go to hell, Lord, but to heaven, Lord, to see you face to face, Lord. That's our only goal, Lord. And today we have gathered here only to praise you, Lord. Only to praise you and thank you for all the miracles that you have done in our life, Lord. All these songs, all the praises that we commit today, it's only for you, Lord. Lord, we strongly believe that you will come and you will make your presence felt here, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Lord, like Daniel, Lord, give us the strength to pray strongly, Lord. Give us the strength to pray strongly, Lord. Every single thing that we ask, let us be blessed with your presence, Lord. Be with us, Lord. Be with us, Lord. Let your Holy Spirit be here, Lord. You touch each and every soul, Lord. Lord, especially we pray for all the small children here, Lord. Lord, be with them, Lord. Lord, let them feel your presence, Lord. At this very young age, let them learn the Bible, Lord. Every single word that they learn today, let it be strong roots for them, Lord. Let these roots be so strong, Lord. Let them have the faith like a mustard, Lord. Even with this faith, let them make miracles, Lord. Let them make wonders, Lord. Every single thing here, every single person here, Lord. Let them be blessed with your presence, Lord. Let them be blessed with your presence, Lord. Lord, we especially pray for the people in Utrecht, Lord. Lord, a lot of people are moving away from Christianity here, Lord. But Lord, you have picked us for a reason, Lord. Lord, you have sent us as fishermen of people, Lord. Lord, let us do as your command says, Lord. Let us find more people in this region, Lord. Let us bring them to this church, Lord. And the only purpose is to praise you, Lord. Let them all come here and praise you, Lord. Let them witness your power, Lord. Witness your presence, Lord. Lord, everything that you have done so far in our lives, Lord. Thank you so much, Lord. Thank you so much, Lord. Lord,
We praise you and thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, all the praises, Lord, let it be only to you, Lord. Only to you, Lord, my King, Lord. You're the only true Lord, Lord. Lord, bless us with your presence, Lord. Every single soul here, let them be blessed today, Lord. Lord, let them understand your needs, Lord. Let them know the purpose you have in their lives, Lord. And let this purpose be fulfilled, Lord. Every purpose that you have in each and every soul here, let it be blessed with your wisdom, Lord. Blessed with your knowledge, Lord. Let them trust you, Lord. Let them run more towards you, Lord. Oh, Lord Jesus, every single soul here, let them run towards you, Lord. Be with them, Lord. Be with them, Lord. Guide them, Lord. Lord, whenever we go to work, Lord, whenever we go outside this church, Lord, be with us, Lord. Be with us, Lord. Travel with us, Lord. You bless us, Lord. Let us be different people, Lord. Let other people witness our presence and see that, oh, they are children of God. That is why they behave like this, Lord. Let them have that attitude, Lord. Lord, you help us to shine in this world, Lord. Help us to make your presence felt everywhere we go, Lord. Everywhere we go, everywhere we touch. Say your praise. Let your presence be there, Lord. All unto you, Lord. You're the only true King, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Again, Lord, we praise you and thank you for this wonderful opportunity, Lord. On this Sunday morning, we have this opportunity to praise, Lord. Every praise that we commit is only for you, Lord. Only for you, Lord. Oh, my Lord. Thank you, Lord. I have a small prayer in the name, Lord. Amen. Amen. Our Lord is our only true King. So let us praise him and thank him for all the miracles that he has done in our lives. He's been a mountain. He's been a strength to all of us. So நாம் யாவரும் சேர்ந்து எந்த கல்மலையானவரே என்ற பாடலை பாடுவோம். மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உமக்கே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Thank you, Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Thank you for all the miracles that you have done in our life, Lord. Lord, you brought Lazarus back from the death, Lord. Lord, every miracle that you have done, we strongly believe in that, Lord. Lord, you broke open the Red Sea for the people of Israel, Lord. Lord, you broke open the Red Sea for the people of Israel, Lord. Thank you, Lord. Lord, at this point, Lord, when we all have all our difficulties in our life, Lord, we only look up unto you, Lord. We only look up unto you, Lord.
Nothing can be done by the people of this world, Lord. But Lord, when we have hit rock bottom, Lord, when we are at the bottom of this earth, Lord, we strongly believe that you will make a way for us, Lord. You have opened the Red Sea for the people of Israel from Egypt, Lord. Like this, you will open the world for us, Lord. You will open our eyes today at this prayer service, Lord. We strongly believe, Lord, that you are going to make a change in our lives, Lord, at this very moment, Lord. Take us into your hands, Lord. We praise you and thank you, Lord. Thank you, Lord. Thank you so much, Lord. இஸ்ரேல் மக்கள் போரில் போயிட்டு இருக்கும்போது எகிப்து ராஜா வந்து அவங்களெல்லாம் அழிக்க சொல்கிறாரு. அப்போ மோசே வந்து இஸ்ரேல் மக்களை நோக்கி கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அப்போ முன்னாடி he sees the big red sea. ஒரு பெரிய கடல் இருக்கு. And they are blocked. They are completely blocked. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. They are not able to move forward. பின்னாடி எகிப்து ராஜாக்களும் அவரோட சோல்ஜர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. But the Lord spoke to Moses and he opened the Red Sea. He opened the Red Sea for the people of Israel to pass through and he blessed them at that moment. யாத்ராகமம் 14:13-14 இப்படி சொல்லப்படுது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். The Lord will fight for you. You need to be only still. லைஃப்ல நம்ம எத்தனையோ முறை வந்து we would have hit rock bottom. Like இதுக்கு மேலே எனக்கு ஒரு வழியே இல்லைன்னு நீங்கள் நிறையா முறை நினச்சிருக்கலாம். பட் there is a light. Our Lord is the only true light. He is the only path maker. He will make a path for you. He split open the Red Sea. Similarly, He will remove all the difficulties that you have in your life. And the only thing for us to do is to just be still and trust in our own God. He will take us under His feathers and He will protect us every single day for all the harm that can happen to us in this world. He is going to take us with us. நம்ம யாவரும் சேர்ந்து இந்த அடுத்த பாடலை உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் என்ற பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் நம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை
சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு தலைக்கும் உன்னை அணுகினாரே. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு தலைக்கும் உன்னை அணுகினாரே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். முன்வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் தன்னில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் தன்னில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலே என்னை தாக்குவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேஸ்வரவர் என்னை தாக்குவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேஸ்வரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார்.
சொல்லுங்க சேர்ந்து. சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் கிளம்புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின்றி அடை கிளம்புகவே அவர் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க, எங்களை நடத்தினீங்க. அதற்காக சோதனம் 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 ஆண்டவரே, சோதனம். நல்லவரே உம்மை சோதரிக்கிறோம், வல்லவரே உமக்கு சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு முன்னாக செல்கிறவர், எங்களுக்கு முன்னாக சென்று கோணனான வழிகளை செவ்வாய் நேர் வழியாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே நிர்மூலமாகாதிருப்பதும் வசித்த கிருபையால் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீங்க தான் நல்லவர், நீங்க தான் வல்லவரால் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எல்லா தடைகளையும் கற்ற நீக்கி போடத்தக்கதாக தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பத்தக்கதாக தேவ ஆவியானவர் என்கின்ற அங்கு விடுதலையும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தாவே எங்களை நடத்தும்படியாக, எங்களை விடுதலையாக்கும்படியாக, என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக, கட்டுகள் அறுக்கப்படத்தக்கதாக, சாபங்கள் ஒழிக்கப்படத்தக்கதாக, தேவனின் மகிமை ஊற்றப்படத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக, ஆவியாத்துமா சரீரம் முழுவதையும் தேவனின் ஆளுகைக்குள் வரும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமை உள்ளதாய் இருக்கிறபடியினால் இருதயங்கள் துறக்கப்படத்தக்கதாக, அந்த வார்த்தைக்கு நேராக திருப்பப்படத்தக்கதாக, ஆண்டவரே வார்த்தை வல்லமையாய் மனத்திலிருந்து வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களோடு பேசும்படியாக, எங்களோடு நடத்தும்படியாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்தபடியாக, தேவ மகிமை வெளிப்படும்படியாக, தேவ ஆசீர்வாதங்கள் உண்டாகத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, தேவ ஆவியானவர் உலாவும்படியாக வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தைக்காக Thank you, Holy Spirit of the mighty God. ஓ ராமா ராதானா உண்டாக்குகிற தேவன் நீங்கப்பா. வார்த்தையில அப்பா ஒரு கிரியை உண்டாக்குகிற தேவன் நீங்கப்பா. ஆதியில அப்பா உங்களுடைய வார்த்தை வந்த போதப்பா ஒரு அசைவு உண்டானது தேவனே. அப்பா ஜலங்களின் மேல் ஒரு அசைவு உண்டானது தேவனே. அப்பொழுது அப்பா அந்த ஒரு கிரியை உண்டானது தேவனே. அப்பா ஒரு விஷயம் அப்பா வார்த்தைக்காக வருகிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தையினால் அப்பா எங்களுடைய கடினமான இதயங்களை அப்பா கண்ணுகளால் நிறைந்த இதயங்களை அப்பா நீங்க அப்பா உடைக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கட்டுகளை அப்பா விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க காரியங்களை அப்பா உடைய கையில ஒப்படைக்கிறோம் தேவனே. ஒரு விஷயங்கள் கூட பேசுங்கப்பா. உடைய வார்த்தையினால் அப்பா அநேகரை நீங்க தேய்ச்சினீங்க அப்பா. அப்பா சமூவேலை அழைத்தீங்க தேவனே. அங்க ஏரியா இருந்த போதும் அப்பா சமூவேலை அப்பா நீங்க அப்பா அன்றைக்கு அழைச்சீங்க தேவனே. இந்த நேரத்தில் அப்பா அநேகர் அப்பா உடைய வார்த்தையினால் அப்பா அவர்களை பேரை கொண்டு அப்பா அழைக்கிறீர்கள் அப்பா. அதை அப்பா நாங்க உணரும்படி ஜெபிக்கிறோம் தேவனே. உடைய வார்த்தையை கேட்கும் போது எங்க இருதயங்களை அப்பா நாங்க திரைந்து வைத்து அதில் அப்பா உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் திறமை எங்களுக்கு தாங்க தேவனே. அந்த அப்பா கிருபை எங்களுக்கு தாங்க தேவனே. நீங்களே எங்களை இந்த நேரத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியங்களையும் அப்பா எல்லா அப்பா நேரங்களிலும் அப்பா நீங்க எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க வார்த்தையில் அப்பா ஒரு வல்லமை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில் அப்பா ஒரு சுகத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா அநேகரப்பா பலவீனங்களால் அப்பா இருதயத்தில் அப்பா பலவீனங்களால் அப்பா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பலவீனங்களால் அப்பா நிறைந்து இருக்கிறோம். உடைய வார்த்தையினால் அப்பா எங்களை பலப்படுத்துங்க. உடைய வார்த்தையினால் எங்களை அப்பா செம்மையாக்குங்க. உடைய வார்த்தையினால் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க எங்களை வழி நடத்தும்படி இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம்.
தேவ வார்த்தைக்கு எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். Everyone should be prepared for the God's word. ஏனென்றால் தேவனின் வார்த்தை உருவாக்குறதாய் இருக்கிறது. And the reason is it is the God's word that will create things. தேவனின் வார்த்தை ஒழுங்குபடுத்துகிறதாய் இருக்கிறது. And it is also the God's word that will make you better. அது மாற்றங்களை சிருஷ்டிப்பை புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிற வார்த்தையாய் இருக்கிறது. And the words of the God are the ones that will create new things, that will invent new things in your life. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of the Jesus Christ, I greet you and I welcome தேவ you. பிள்ளைகள் எந்த வெதராய் இருந்தாலும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். And the children of God, whatever be the weather or the climate it is, everyone should be delighted in the Lord. ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். They should be seen like the people who are delighted in the spirit. தேவனின் வார்த்தைக்கு தாகமாய் இருந்து அது காத்துக்கொள்ள வேண்டும். And they should be also being thirsty for the God's word and wait for it to receive it. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். And our God is the one who does miracles. பல பேருக்கு அற்புதத்தை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்படும் போது எனக்குள்ளே ஒரு உற்சாகம் உண்டாகிறது. And I know God is doing miracles and God has already done so many miracles in everyone's life. And when I hear them, I am delighted in my spirit. அதுவும் இயேசு இந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று கேள்விப்படும் போது எனக்குள்ள உற்சாகமா களிகூறுதல் உண்டாகுகிறது. And when I hear that God, Jesus is doing things in this place, what happens in me is that I am in me more delighted and more joyful in the Lord. அப்போ ஆண்டவர் நன்மை செய்ய செய்ய எங்கள் நாவுகள் தேவனை ஸ்தோத்தரிக்கிற நன்றியுள்ள நாவா என்னும் அதிகரிக்க வேண்டும். And then what our tongue should be is that as the Lord is doing more miracles in our life, we should also keep on praising more and more about him. இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு சாட்சி சொல்லலாம் தேவை என்றார். And after the sermon is over, if you are interested, you can also give your testimony in this place. அப்போ ஜனங்கள் அங்கு சாட்சியை கேட்டு தொடப்படுவார்கள். And when people look at those testimonies, they will be touched by hearing those. ஏதோ உங்களுக்கு புகழை கொண்டு வருகிறதுக்கு அல்ல, தேவனுக்கு புகழை கொண்டு வருகிற சாட்சிகளாய் இருக்க வேண்டும். It's not that you bring glory to your own self by sharing the testimony. It should be more about bringing glory to the God's name. சாட்சிகளை சொல்லும்போது அலட்டாதபடி தேவன் செய்த நன்மைகளை சொல்லும்போது மற்றவர்களுக்கும் இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கும் பிரயோசனமாயிருக்கு. And when you tell the testimony without considering that if I should share or not, when you tell it that God has done this in this place, and when you tell it, it will become a blessing to others as well in this place. சில பேரை சாட்சியை கூப்பிட்டா எத்தனையோ ஆண்டுக்கு நடந்ததை எல்லாம் சொல்லுவார்கள். Sometimes when we call for people for testimonies, what they do is that they remind all those things which happened like ages before. அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறவர். Our God is the one who does miracles in each and every day. இப்போ என்ன செய்தார் என்று சொல்லும்போது அங்கு தேவனின் நாமம் மகிமைப்படுகிறது. And when you tell the thing which God has which God has done to you in this place, when you tell it, then it becomes more glory to the Lord. அப்போ சாட்சி கொடுக்கும்போது என்னும் சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். And God will change you to be more fruitful and more testimonial when you share the testimony that God has shown you today. பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். And our God has called us so that he can do greater things through us. எங்களை சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்தத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். And God has called us so that we can stand here as a testimony in our life. பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் தெளிவாய் பேசினார். In the Bible study, God spoke to us in a very clear manner. அங்கு சீசர்களை உருவாக்க வேண்டும். சீசர்களை உருவாக்கின உடனே அங்கு காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த சீசர்கள் ஊடாக கர்த்தர் செயல்பட தக்கதான கிரியைகளை செய்வார். And God will do things in such a way that he is the one who created those disciples, and when those disciples learn things and do things accordingly to what God has teach them, then they will be disciples and they will be bringing more disciples to them. சீசராக ஆகுங்கள், சீசராய்
ஆக்குங்கள். And the word is, you have to become a disciple and you have to bring more disciples. மற்றவர்களுக்கு சாட்சியாயிருங்கள். And you need to be a testimony to others. ஒழுங்காய் நடவுங்கள். And you need to live in a disciplined way. தேவனுக்குள் நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். And you need to do things in the Lord. தேவன் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டும். And we need to be always in the Christ Lord. கிறிஸ்துவானவருக்குள் இருக்கும்போதுதான் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள், செய்வீர்கள். And only when you are in the Christ, that's when you will receive great things and you will be able to do great things. தேவன் எங்கள் மேல மகிழ்ச்சியாய் இருக்கணும் என்றால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். And if we want the God to be delighted in us, we need to do the things which the Lord likes in us. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போதுதான் தேவன் எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். And only when we do the things which the Lord likes in us, that's when God will be looking at us and will be delighted on us. ஏனென்றால் தேவனின் மகிழ்ச்சியே நாமேதான். And the reason is, we are His delight. எதற்காக நம்மை உண்டாக்கினவர்? And the reason is because He is the one who created us. எதற்காக மனிதனை உருவாக்கினார் என்றால் அவனோடு பேசி உலாவ தக்கதாகத்தான் மனிதனை உருவாக்கினார். And the reason why God created you and me as a man and a human being is that He wanted us to be with Him, to be fellowship with Him, to worship Him and praise Him along with Him. ஏதோ தானோ மனிதன் தடாரண்டு உருவாகல, தேவன் தான் மனிதனை உருவாக்கினார். It's not that human has been formed in an instant moment, just like that, as they say in several theories, but God is the one who created us. இப்போ தேவனின் மகிழ்ச்சி நாமே என்ற ஒன்று தலைப்புல நாம் பேச போறேன். And today we are going to talk about the sermon in the topic that God is my delight. எஸ்ஐயா 60வது அதிகாரம். Let's turn our Bibles to Isaiah chapter 40. எஸ்ஐயா 60வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And you need to turn your Bibles to Isaiah chapter 60. 15வது வசனம். And the verse 15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். Whereas you have been forsaken and hated, with no one passing through, I will make you majestic forever, a joy from age to age. நீ நெகிழப்பட்டதும், And when you were passing through, கைவிடப்பட்டதும், when you have been forsaken and hated, ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். and with no one passing through you, ஆனாலும் and still உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று தேவன் உரைக்கிறார். and still I will make you a majestic forever and ever, and a joy from age to age, the Lord says. ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியாய் வைக்கத்தக்கதாக ஒரு மாற்றங்களை கொண்டு வர போகிறார். And God is going to bring a change in you, that so that He can keep you majestic forever. தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொன்னார். தேவன் வைத்தே ஆவார். If God has told you that I will keep you joyous for ages to ages, He will surely do that. இப்போ தேவன் ஜனத்துக்கு அவர் உரைக்கிறார். And God is telling this to His children. நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள், He is telling that you have been troubled, கைவிடப்பட்டீர்கள், you have been forsaken, மற்றவர்கள் அசட்டை பண்ணினார்கள், and people have hated you. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்றால் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். And if He says that still I'm going to make you majestic forever and joyous forever, then God is going to do a thing in you today. தேவன் நம்மை மனவாட்டியாய் தெரிந்து கொண்டார். And God has known us as His own bride. அவர் மனவாளனாய் இருக்கிறார். நாம் சபையார் மனவாட்டியாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். And He, the Lord, is our groom, and we, the church, is the bride for Him, and we need to be prepared for that. அதான் எஸ்ஐயா 62வது அதிகாரம். And that's what it says in Isaiah chapter 62 5வது வசனம். and the verse 5. 62 5வது வசனம். Chapter 62 and verse 5.
வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். For as a young man marries a young woman, so shall your sons marry you. And as the bridegroom rejoices over the bride, so shall your God rejoice over you. வேதம் சொல்லுகிறது சபை மணவாட்டி. And the Bible says the temple, the church as the groom. மணவாளன் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். And our groom is going to come to take us with him. அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கும்போதுதான் அழைக்கப்பட்டு மகிழ்ச்சியாய் வைக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். And only when we do the things which the groom likes in us, that's when the groom will look at the bride and he will take that bride along with him. அப்போ பரிசுத்தமாய் நீதியாய் தேவ பயபக்தியோடு நடக்கிறவர்களை தேவன் அழைத்து செல்ல போகிறார். And then you need to know God is going to take the one who lives holy and who lives righteous. திருமணம் பண்ண போகிறார் என்று சொல்ல முடியும். And he is going to boast about it. நித்தியத்துவம் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார். And God has made already a covenant that there will be a connection with you. அப்போ திருமணம் நடக்க முன்பதாக நித்தியத்துவம் நடக்க வேண்டும். And before a marriage should happen, there should be an engagement that should happen. அப்போ அதற்கேற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போதுதான் நித்தியத்துவத்துக்கு நடக்கத்தக்கதாக தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுவோம். And only when we are prepared to be the right person for that particular groom, and that's when God will look at us and he will engage us to be with him. இங்க இருக்கிறவர்களுக்கு நிச்சயத்துவம் நடந்தது. And for the people who are here, I think there's an engagement that already happened. திருமணம் நடந்தவர்கள் அநேகர். And there are so many people who are also married in this place. அப்போ நிச்சயத்துவம் நடக்க போகிறது. And then you need to know there has already an engagement that happened. அப்போ அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. And if we turn our Bibles to Corinthians, and there we see Apostle Paul is telling to this Corinthians church. 2 கொரிந்தியர் In 2 Corinthians. எழுந்து கொள்ளுங்க. 11வது அதிகாரம். 2 Corinthians chapter 11. 2வது வசனம். And the verse 2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். For I feel a divine jealousy for you, since I betrothed you to one husband. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகை ஆக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியினால். And here the Lord says, I have betrothed you to one husband. உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். And he also says, I feel a divine jealousy for you. அப்போ நிச்சயத்துவம் எப்படி அந்த உடன்படிக்கை செய்ய வேண்டும்? And how do you think this betrothal and how that covenant should be made? 1 பேதுரு. Let's turn our Bibles to 1 Peter. இது உடன்படிக்கை, கர்த்தரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கைக்கு அங்கு சுதந்திரராய் இருக்கத்தக்கதாக நாம் எப்படி 1 பேதுரு 3:21. In 1 Peter chapter 3 and verse 23, this tells about how we should be making covenant and how the God will make covenant with us. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. Okay. 3:21. Baptism, which corresponds to this, now saves you, not as a removal of dirt from the body, but as an appeal to God and for
a good conscience through the resurrection of Jesus Christ. அந்த நிச்சயத்தை நடக்கணும் என்றா ஞானசான உடன்படிக்கை அப்போ வர வேண்டும். And if you are need to be betrothed, you need to make a covenant, which is the baptism. அப்போதான் தேவாதி தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணுகிறாய். And that's when you are making a covenant with the Lord God. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஞானசானம் எடுக்கும் போதுதான் நீ அந்த மனவாட்டிக்கு ஏற்ற அந்த பக்குவத்தை உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாய். And that's what the Bible says, that only when you are prepared, and that's when you are prepared and baptized, that's when you will be prepared to be betrothed. எப்போ ஞானசானம் எடுக்கணும்? When do you have to take the baptism? எல்லாம் படபடன்று செய்து படபடன்று பின்மாற்றங்களை அடைகிறார்கள். There are people who does things in an instant way, and they also fall instantly. பாவத்தில் இருந்து விடுதலை ஆன பிறகுதான் ஞானசானம் எடுக்கணும். Only after we are relieved from our sins, that's when we should take the baptism. அப்போ அந்த பக்குவம், அந்த உடன்படிக்கை, கன்னிகை என்ற அந்த மனவாட்டியின் காரியம் உருவாக்கப்படுகிறது. And that's when there will be a perfection in you. That's when there will be a preparedness and the waiting for the Lord as a divine person for the Lord. பாவத்தை அறிக்கையிட்டு அப்படியே விட்டு ஞானசானத்துக்கு நேராக அந்த உடன்படிக்கைக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். And that's when we have to leave our sins and walk towards the promise and the covenant that we make with the Lord, that we will be prepared for him. சில பேர் சாட்டு போக்குக்கு அந்த கள்ளன் ஞானசானம் எடுக்கல, ஆனா பரக்கு லோகத்துக்கு போய்விட்டான் என்ற ஒரு சாட்டு போக்கு சொல்லுவார். Sometimes some people will give a lame excuse, saying that there is a thief who was with the Lord, who has also gone to the heaven without taking the baptism, and they will pinpoint it and give it as an excuse. ஆனா நீங்க கேட்கணும், அப்படிண்டா நீ கள்ளனா? And then you need to know, you have to ask this question, are you also a thief? அப்போ சாட்டு போக்குக்கு இடம் இல்லை. Then you need to know there is no place for excuses. பாவத்தில் இருந்து விடுதலை ஆன பிறகு ஞானசானம் எடுக்க வேண்டும். And once you are relieved and freed from your sins, then you need to take the baptism. அது ஒரு தேவனின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. And then you need to know it's a covenant that you make with the God. அங்க எங்கேஜ்மென்ட் நடக்கிற காரியமாய் இருக்கிறது. And then you need to know there is a place, there is a time that there will be an engagement that will happen. ஞானசானத்துக்கு முன்பதாக நீ குறை சொல்லாதபடி நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது பாவம், குறை சொல்லுகிறது பாவம். And then you need to know, before you are even prepared to be engaged, you need to be ready to leave your sins, and while leaving your sins you also need to stop blaming things and pinpointing others about it. குறை சொல்லுகிற இடத்துல நிக்காதபடி விலகி ஓட வேண்டும். And you also need to be away from the places where you will be blamed for things. நல்ல காரியங்களை செய்யும் போது, And when you do good things, கையை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். you need to lift up your hands and worship the Lord. சுவிசேஷங்களை சொல்ல வேண்டும். And you need to tell the God's word. சபைக்கு நேராக ஜனங்களை நடத்த வேண்டும். And you need to lead the people towards the church. அப்போ நீ ஆயத்தப்படுகிறாய். And then you are prepared. ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And then you need to know the Lord is the one who is preparing you. அப்போ இதெல்லாம் செய்ய தேவன் பார்க்கிறார். அப்போ மகிழ்ச்சி அடைகிறார். And when God looks at you, when you do all of these things, he is delighted when you do all of those in you. ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார். And God wants you to be changed into a new creation. சிருஷ்டியின் மேல் மகிழ்ச்சி அடைய உன்னை புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார். And because God wants to delight in your creation, and God wants you to be changing you to be a new one. எஸ்ஐயா 65வது அதிகாரம். Let's turn our Bibles to Isaiah chapter 65. எல்லாரும் விடுங்க. எஸ்ஐயா 65வது அதிகாரம். Let's turn our Bibles to Isaiah chapter 65. பிரசங்கித்துட்டு அப்படியே போகலாம். We can also just
give the sermon and go move along. எல்லாரும் வேத வசனங்களை பார்க்க வேண்டும். But you need to know each and every one of you should look at the God's word. தேவ வசனத்தை வாசிக்க வேண்டும். And you need to read the God's word. அப்போதான் ஒரு மாற்றம் உண்டாகும், ஆயத்தம் உண்டாகும். And that's when there will be a change in you. That's when there will be a preparedness in you. எஸ்ஐயா 65வது அதிகாரம். Let's turn our Bibles to Isaiah chapter 65. 17 இருந்து 19 வசனம் வரைக்கும். Let's read from verse 17 till 19. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலும் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. For behold, I create new heavens and a new earth, and the former things shall not be remembered or come into mind. But be glad and rejoice forever in that which I create. For behold, I create Jerusalem to be a joy, and her people to be a gladness. I will rejoice in Jerusalem and be glad in my people. No more shall be heard in it the sound of weeping and the cry of distress. ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். And Lord is looking at Jerusalem and telling this. சீயோனை பார்த்து சொல்லுகிறார். And here he also looks at Zion and tell this. எருசலேம் சீயோன் என்றால் சபையை பார்த்து சொல்லுகிறார். If he tells Jerusalem and Zion, you need to know he's also mentioning about the church. புதிய சிருஷ்டியாக ஆக்கப் போகிறேன். And he says that I am going to make you a new creation. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை. And he says the past things will not be remembered. மனதிலே தோன்றுவதும் இல்லை. And they do not even come into my mind. மகிழ்ச்சியாய் களி கூர்ந்து இருக்கத்தக்கதான அந்த சிருஷ்டிப்பாய் உருவாக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றப் போகிறார். And God is going to make a thing in such a way that we will be glad and rejoice forever in the things that he creates. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து, and I will be rejoiceful on Jerusalem. நான் உங்கள் மேல் களி கூர்ந்து, and he says I will rejoice over you. என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். and he says I'll be glad in my people. இனி சத்தமும் இருக்காது, கூக்குரலும் இருக்காது, இனி கேட்பது மகிழ்ச்சியின் சத்தம்தான். and he says there will be no sound of weeping and no cry of distress, but only the sound of joy. இனி புதிய காரியங்கள், மகிழ்ச்சியான காரியங்களை கர்த்தர் செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். and today you need to allow the Lord to do greater things and new things in you. உடன்படிக்கை பண்ணி விட்டீர்கள். and you have made a covenant with him. இப்போ உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். and now it's your time to guard yourself. மணவாளன் உங்களை நோக்கி பார்க்கிறார். and the groom is looking at you today. தேவையில்லாததை அகற்றி போட வேண்டும். you need to take away all the unnecessary things. அப்போஸ்தலன் பவுல் எல்லாம் குப்பை என எண்ணுகிறேன் என்று அவன் விட்டுவிட்டான். and Apostle Paul, he says that I consider everything to be a dust and I leave everything. ஏற்கனவே எருசலேம் முந்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடி பின்மாற்றம் அடைந்திருந்தார்கள். and before the times, Jerusalem was a people who were not making the Lord happy. ஆனால் தேவனோ புதிய சிருஷ்டியா மாற்றுவேன் என்று திருவிழம் பற்றுகிறார். but here the Lord, he also boasts once again saying that I will make the Jerusalem to be a new creation. ஏனென்றால் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, and the reason is God has known Zion. அது தமக்கு வாசஸ்தலமாக விரும்பினார். and then he wanted the place of Zion to be his liking place. தேவன் உலாவ விரும்புகிறார். and God wants to be amidst that place. தேவன் உங்களை மகிழ்ச்சியாக வைக்க விரும்புகிறார். and God also wants you to be kept in a joyous way. அந்த உடன்படிக்கைக்கு ஆயத்தமாகத்தக்கதாக தேவன் வருகிற அந்த காரியத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற மனவாட்டியாய் மாற்ற, புதிய சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார். and God also wants you to be in such a way that you will be prepared for him, that you be following that covenant that you make with him, so that you can be the groom, you can be the bride that will wait for the groom. இனி களி கூறுதல், and then there will be joy, இனி மகிழ்ச்சி. and then there will be delight. எருசலேம் என்றால் என்ன?
What do you mean? What do you know when it is said as Jerusalem? தேவன் தெரிந்து கொண்ட நகரம். It is the place which is known by the Lord. தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். It is the place where the Lord resides. தேவன் ஆட்சி செய்கிற நகரம். And it is also the place which the Lord rules in that place. மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. And it has been also called as the king's place. அது நீயும் நானும் தான். And that you and I will be there. தேவன் ஆட்சி செய்கிறார். God will rule us. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். God had known us. தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். And God is also in us, residing in us, and He is in us. தேவன் அழைத்து செல்ல போகிறார். And God is going to take us with Him. வானத்திலே அங்கு தேவன் அழைத்து செல்லும் அந்த காரியங்கள் நடக்கும். And then there will be the things where you will see that God is taking His bride along with Him on the heavens. திருமணம் வானத்திலே நடக்கும். And there will be marriages that will happen on the heaven. அப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டும். And then we need to be prepared. நாம் மற்றவர்களை ஆயத்தப்பட வேண்டும். And then we need to prepare others. தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். And then we need to obey for the God's words. தேவ ஜனங்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். And then we need to change every people to be the God's people. தேவனின் சபைக்குள்ளே ஜனங்களை கொண்டு வர வேண்டும். And we need to bring the people into the God's temple. புதிதாய் பிறந்த குழந்தைகள் குழந்தைகளுக்கு குடும்பம் தேவை. அதே போல புதிதாய் பிறந்தவர்களுக்கு சபை தேவை. As a child which needs a family, a parents, in the same way the people who are new in their spiritual life, they also need a place which is a temple for them. சில பேர் ஞானஸ்நானம் எடுப்பார்கள், அங்க சபைக்கு வர மாட்டார்கள். Sometimes some people will take baptism but they will not come to the church. சபை மனவாட்டி என்று அழைக்கப்படுகிற அந்த மகிழ்ச்சியான இடத்துக்கு வர மாட்டார்கள். And they do not want to come to the joyous place where it is said that the church is the bride of the Lord. அப்ப புதிதாய் பிறந்த குழந்தைக்கு குடும்பம் தேவை போல புதிதாய் எடுத்த அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு சபை அவசியம். In the same way, where a baby needs a family, it's also very important for the one who is newly baptized. The church is also needed for them. மோசேயின் காரியத்தை பாருங்கள். If we look at the things of Moses, குழந்தையாய் விட்டு விட்டார்கள். he has been left as a child. ஆனால் அவன் மறுபடியும் அந்த தாயிடத்தில் கொடுக்கப்பட்டான். Then what happened is that even after that situation, he has been brought back to his own mother. தேவனின் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் இருக்க வேண்டும். And then we also need to be under his wings. எல்லாம் தெரியும் என்று போய் மோதிக்கொள்ள கூடாது. It's not that where we say that I know everything and we crash into something. குருடனை போல மோதிக்கொண்டு அழியக்கூடாது. And we should not be like the people who are blind, who do things blindly and fall into those accidents. வீட்டை போய் லூக்கா 10வது அதிகாரம் 33 34வது வசனங்களை தியானிங்க. And today you need to go home and read Luke chapter 10 and verse 33 and 34 and meditate on those. எங்க சேர்க்கணுமோ அங்கு சேர்க்கப்பட்டான். And then you will know where you have to be added, that place you will be added. அவன் காயப்பட்டு குற்றரான விட்டு போனார்கள். காயப்பட்டு குற்றியூராக விட்டு போனார்கள். ஆனாலும் சமரியன் அவன் பாதுகாத்தான், விசாரித்தான், எங்கு சேர்க்கப்பட்டானோ அங்கு கொண்டு போய் சேர்த்தான். Though he was stabbed, though he was left in a place where he could not get any help, the Samaritan who saw that person, he touched him and he took him to the place where he was supposed to go. நீ சபையில் இருந்தால்தான் தேவன் வருகைக்கு அங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு எடுக்கப்படுவார். Only when you are in the temple, only when you are in the church, that's when you will be prepared and you will be taken along with the Lord. வார்த்தையை தந்து தேவன் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். And God will give you his word to you
and he will make you delighted. பரிசுத்த ஆவியானவரின் அசைவு கிரியை செய்து உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். And then God, the Holy Spirit, will be amidst you and he will make you delighted. சபையிலே உருவாக்கப்பட்டு நீ மகிழ்ச்சியாய் அடையத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். And God will make you in such a way that you are created in this place and he will make you more delighted. எஸ்ஐயா 66வது அதிகாரம் Let's turn our Bibles to Isaiah chapter 66 10வது 11வது வசனம். and let's read verse 10 and 11. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாயிருங்கள். Rejoice with Jerusalem and be glad for her, all you who love her. Rejoice with her in joy, all you who mourn over her, that you may nurse and be satisfied from her consoling breast, that you may drink deeply with delight from her glorious abundance. சபையை நேசிக்கிற நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். Be glad because you are the one who loves the church. சபையில் இருக்கும்போது தேவனின் வார்த்தைக்கு தாகமாயிருங்கள். And when you are in the temple of the Lord, you need to be thirsty for the God's word. தேவனின் வார்த்தை வரும்போது தேவன் கிரியைகளை செய்கிறார். And when God's words comes to us, he will do creations in us. தேவனின் ஆவியானவர் ஊற்றப்படும் போது உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். When the God Spirit is poured upon you, he will make you a new creation. தேவனுடைய சபைக்கு மகிழ்ச்சி உண்டாகுகிறது. And then there will be a glory to the God's temple. இப்போ மாணவன் பள்ளிக்கூடத்துல போறான். And now there is a student who goes to a school. அது பள்ளிக்கூடம் பிடிக்கலையோ பிடிச்சதோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து அவன் தன்னை மாற்றிக்கொண்டு அங்கு முன்னேற பார்க்க வேண்டும். And even if he does not like or if he does like that school, he still has to be in that school. He has to learn from that school, that he has to be in that place and improve himself. மாணவனுக்காக பள்ளிக்கூடம் மாற்றப்படாது. It's not that because of the child the school will not be changed. மாணவன் தான் மாறித்தாக வேண்டும். And it is the child who has to change. அதே போலதான் சபை மக்களுக்காக மாற்றப்படாது. தேவன் நடத்துகிற பிரகாரமாய் மக்கள் மாற வேண்டும். It's in the same way you need to know that the people in the temple will the temple will not be changed for the people, but the people has to change for the temple. தேவன் சபையை ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும். And each and every one of you should love the God's temple. சபைக்காக காரியங்களை செய்ய வேண்டும். And you need to do things for the temple of the Lord. சபைக்காக தீவிரித்து யுத்தம் பண்ண வேண்டும். And you need to do things in a very furious way for the Lord and for the temple of the Lord. ஆத்துமாக்கள் அறுவடைக்காக தீவிரிக்க வேண்டும். And you need to be very ardent for the spirits, for the people who are in need, so that they can come to the temple. அப்போ தேவன் உண்மையில் மகிழ்ச்சியாயிருப்பார். And then God will be delighted in you. சில பேர் சொல்லுவாங்க சத்தம் நல்லா தான் இருக்குது இன்றைக்கு. And sometimes some people will say the laws are really good. வெளிச்சம் நல்லா தான் சபையில் இருக்கிறது. Some people will say the sound and the light is very good in the temple. நல்லா புகழ்கிறார் அப்போ சந்தோஷம் உண்டாகிறது. And then as we praise and worship, then there is more joy in that place. மக்களை புகழ அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது பாருங்க. As we praise the people, then the people in that place also get joys in them. அது சந்தோஷம் இல்ல. That's not the real happiness. தேவன் தருகிறது தான் உண்மையான சந்தோஷம். The real happiness is the one which the Lord gives. தேவன் உன்னோடு இருந்தால் தான் உண்மையான சந்தோஷம். Only when the Lord is with you, that's when the real happiness is. அப்போ தேவன் சபையிலே அசைவாட வேண்டும். And then the Lord
has to hover amidst the temple of the Lord. தேவன் சபையிலே கிரியைகளை அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும். And then the Lord has to do greater things and miraculous things in the temple. எதை சொன்னாலும் தேவனை மகிழ்ச்சியாக்க வேண்டும். And whatever things that we do, whatever we tell, we should always glorify the Lord. எதை செய்தாலும் தேவனை உயர்த்துகிற காரியமாய் இருக்கணும். And we need to be like the ones where we worship the Lord and glorify the Lord in everything that we do. அதை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படணும். And then we need to be seen like the one who is learning from these things. எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படணும். And whatever things that we do, we should always glorify the Lord. நீ கோட்டு போட்டாலும் அதில தேவன் மகிமைப்படுகிறாரா என்று பார்க்கணும். And you need to know, if you wear a coat, you need to know that if God is glorified when you wear that coat. நீ பேசும்போது தேவன் மகிமைப்படுகிறாரா என்று பார்க்கணும். And you need to see, when you speak, is the God glorified. நாம் என்னென்ன செய்கிறோமோ எதை செய்கிறோமோ சாட்சி சொல்லுகிறோமோ எதை செய்தாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். Whatever we do, whatever things we tell, even if it's a testimony, we need to be very sure that it is only the God that is glorified in that place. சபையை குறித்து நீங்கள் சொல்ல வெட்கப்பட தேவையில்லை. And you should never be ashamed of telling about the temple. சபை இருக்கிறது வந்து பாருங்கள் என்று சொல்லும்போது தேவன் உண்மையில் மகிழ்ச்சியாய் இருப்பார். And when you tell to others that there is a temple, and when you come and feel the real presence, God will be delighted about you. ஆண்டவர் காரியங்களை ஜாக்கிரதையாய் நாம் செய்யணும். And we need to be doing the God's things in a very careful way. நாங்கள் இந்த சபையிலே என்ன செய்தாலும் நாங்கள் ஜெபிப்பது உண்மையாய் உத்தமமாய் இருக்கணும், தேவன் மகிமைப்படணும் என்ற காரியத்தின் நோக்கத்தின்படிதான் ஜெபித்து செய்வோம். And in our temple, we always pray that it is only the God that has to be glorified, and only after we pray that we do all of those things. இப்போ பாருங்க, சேம் எங்களோடு கூட இருக்கிறாரு. மிக்சர் வாங்கினாலும் அதை துறக்கும் போது ஜெபித்து விட்டு தான் செய்கிற வழக்கம் உண்டு. And here we have Sam. When we brought a new mixer, it is always our custom that we pray before even starting a new thing. அதற்காக பல வருஷங்கள் பல நாட்கள் ஜெபித்திருப்போம். And we have prayed for that mixer for so many days and so many times. அதே போலதான் ஒவ்வொரு சிறு காரியமோ பெரிய காரியமோ ஜெபித்ததுக்கு ஆண்டவர் பதில் தரும்போது அதை தேவனின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக காரியங்களை செய்வோம். And in the same way, be it a small thing or be it a greater thing, when God does things for us, we always pray, we always worship that He has done this for us. அது ஆராய்ஞ்சு பார்ப்போம், பார்த்து ஜெபிக்க கர்த்தர் ஒரு நாள் செய்வார். And when we keep on looking for the best things, and when we keep on praying for the best things, God will look at us one day and He will bless us with those things. கர்த்தருக்காக பெஸ்டாய் நாம் செய்யணும். And we need to always do the best things for the Lord. ஏதோ தான ஒன்று அல்ல, முழு பலத்தோடு செய்யணும். It's not that we do it just like we have to do, but we have to do it with a complete heart and complete strength. எல்லாம் தேவனின் நாமம் மகிமைப்பட செய்யணும். And we need to do all of these things so that the name of the Lord will be glorified. அப்போ தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் களிகூறுவார். And then God will delight over us. மனவாட்டி இப்படி செய்கிறது, ஆயத்தப்படுகிறது, பேசுகிறது, எனக்காக காரியங்களை வைராக்கியமாய் இருக்கிறது என்று மணவாளன் எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். And then the groom, when we look at us as a bride, when we look at us that we are getting prepared, when he looks at us that we are doing the things which he likes in us, our God will look at us as a bride, as a groom. He looks at us and he will be delighted in us. அப்போ தாய் பிள்ளையை பெறும்போது எவ்வளவு வேதனைப்படுவார். When a mother bores or delivers her baby, how much pain she would go through. அந்த பிள்ளையை பார்க்கும்போது வேதனை எல்லாம் அகன்று போகும். And when she looks at that baby once it is born, whatever the pains that she had, she will forget all of them. அதே போலதான் நாம் செயல்பட வேண்டும். And in the same way we should also do things. கடைசியாக
Finally, செப்பனியா. let's turn our Bibles to Zephaniah. சில வசனங்களை நேரம் போகிறபடியினால் அதை ஸ்கிப் பண்றேன். Because- செப்பனியா 3வது அதிகாரம் Let's turn our Bibles to Zephaniah chapter 3 17வது வசனம். and the verse 17. செப்பனியா இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? Zephaniah chapter 3 and verse 17. 3வது அதிகாரம் 17வது வசனம். Chapter 3 and verse 17. The Lord your God is in your midst, a mighty one who will save. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். The Lord your God is in your midst, a mighty one who will save. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து He will rejoice over you with gladness, தம்முடைய அன்பின் நிமித்தம் and because of his love, அமர்ந்திருப்பார். and you will be quieter. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். And he will exult over you with loud singing. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேதம் தெளிவும் திட்டமாய் சொல்லுகிறது. The Bible very clearly says that he will exult, be over you with loud singing. அப்போ உன் நடுவில் அவர் இருக்கிறார். And then you need to know he is amidst you. அவர் வல்லமையுள்ள தேவன், ரட்சிக்க வல்லவரா உன் நடுவில் உலாவுகிறார். And he is a mighty God, and he is the one who can be amidst you and do greater things in you. எஸ்ஐயா 66வது அதிகாரத்தை வீட்டை போய் வாசியுங்கள். And I suggest that you go home and meditate on Isaiah chapter 66. 16வது வசனம். செப்பனியா 16வது வசனம். Let's read verse 16 from Zephaniah 3வது அதிகாரம் 16வது வசனம். chapter 3 and verse 16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். On that day it shall be said to Jerusalem, fear not, O Zion, let not your hands grow weak. அந்நாளிலே எருசலேமை பார்த்து, On that day he looked at Jerusalem and said this. அந்நாளிலே உன்னை பார்த்து, On that day he looked at you பயப்படாதே. and he says, fear not. சபையை பார்த்து, And looking at the church, உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படு. and let not your hands grow weak, and he says that. 18வது வசனம். And let's read verse 18. உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். I will gather those of you who mourns for the festival, so that you will no longer suffer reproach. தேவன் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற நாட்கள் வருகிறது. There are days that are going to come where God is going to gather the people. சபையிலே கலிகூறுதல் உண்டாக நாட்கள் வருகிறது. And then there will be times where there will be feasts that will happen in the temple. 19வது வசனம். And verse 19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்க அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். Behold, at that time I will deal with all your oppressors, and I will save the lame and gather the outcast, and I will change their shame into praise and renown in all the earth. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். And I will change their shame into praise and renown in all the places that they were oppressed. ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் எங்களை மாற்றுவார். And God will change us towards the praise and majesty. 20வது வசனம். Let's read verse 20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்களை சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். At that time I will bring you in, and at that time
when I gather you together, for I will make you renowned and praised among all peoples of the earth, when I restore your fortunes before your eyes, says the Lord. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, And before your own eyes, when I restore your fortunes, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். and the Lord says that I will make you renowned and praised among all the peoples of the earth. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் எங்களை கர்த்தர் மாற்றுவார். And God will change us to be renowned and praised. ஆண்டவர் மாற்றுவார். God will change. அதான் புதிய சிருஷ்டியாய் எங்களை மாற்றி இருக்கிறார். And that's why God wants you to change to be a new creation. ஆண்டவர் உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்பட்ட பிரகாரம் மனவாட்டியாய் எங்களை மாற்றி இருக்கிறார். And because we have been obedient to his betrothal, that is for his engagement that we have made, for that reason he will bless us. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். And God has changed us to be his own children, where he likes us, where he created us so that he will be more delighted in us. நாம் விசுவாசிக்க வேண்டும். And we need to trust in the Lord. தேவன் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். And we need to trust that when God looks at us, he will be delighted about us. அதற்கேற்ற காரியங்களை நாம் பேசணும், செய்யணும், பார்க்கணும், சிந்திக்கணும், நடக்கணும். And for that we need to do the things which the Lord likes. We have to do things, we have to think things, we have to speak things in the way which the Lord likes. மகிழ்ச்சி உண்டாக போகிறது. And then there will be delight that will happen in you. கொண்டாட்டம் வரப்போகிறது. And there will be a feast that will happen to you. அங்கே திருமணம் உண்டாகிற அந்த கொண்டாட்டம் வரப்போகிறது. And then there will be where the Lord will be proud about you and he will bring you festival on you. வானத்திலே திருமணம் நடக்க போகிறது. And then there will be a wedding that will happen in the heaven. அதுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். And then we need to be prepared as the children who are prepared for that. யாவரும் எழுந்த வண்ணமா. I request everyone to rise up. Thank you, Holy Spirit of the mighty God. ஓரி மந்தரரமோசி. ஓலோ தேவா நான் எதை நான் தெரியுமா தேவா நான் எதை நான் கோட்டை கொடுக்க இது தெரியுமா தெரியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். ஓகே தேங்க்யூ ஹோலி தேவா நான் எதை நான் தேவா நான் எதை நான் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா.
செல்லுது காவல் கொண்ட தேவனை பாதுகாக்குது காவல் கொண்ட கண்மனை கூட செல்லுது என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் என்னோடு வருவதினா என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சரங்கோடு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சரங்கோடு தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா என்னோடு வருவதினா எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிழ்ச்சியின் ஆவியை கட்டளையிட போகும் மகிழ்ச்சி வரட்டும் அது கரத்திலிருந்து வரட்டும் கரத்திலிருந்து வரட்டும் உச்சம் தலையந்து உள்ளங்கால் மற்றும் மகிழ்ச்சி இறங்கட்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று அந்த பயம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதால் வெளியேறு the name of Jesus உராமா சந்தனமாக எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் எப்படி அதை நடத்த போகிறேன் எப்படி நான் ஆளுகை செய்ய போகிறேன் எப்படி ஆண்டவரை தாங்க போகிறேன் என்று சொல்லுகிற அந்த அசுவிசுவாச கிரிகைகள் பயத்தின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போந்த name of Jesus தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் மகிழ்ந்து பணி கூறத்தக்கதால் மனவாட்டியை ஆற்றப்படுத்துகிறவர் ஆழ்த்தப்படுத்துகிறவர் உருவாக்குறவர் உருக சேகந்தனம் ஒரு காற்று மகிழ்ச்சியின் காற்று பரலோகத்தில் இருந்து இறங்கட்டும் ஒவ்வொருவரை தொடுவதா குடும்பங்களை தொடுவதா அது தலைமுறையாக மகிழ்ச்சி இறங்குவதா மகிழ்ச்சி அடைகிற அந்த காரியங்கள் சம்பவிப்பதா கடந்த காலங்கள் எல்லாம் ஒழுங்கு போனது கடந்த காலங்கள் எல்லாம் அதை நிலைக்காதபடி உன் இருதயத்தை விட்டு அந்த சிந்தையை விட்டு தேவன் அகற்று போட்டார் நீ புது சிறுசு நடந்தது போனது எல்லாம் புதிதாகினது கர்த்தர் உருவாக்கினார் கர்த்தர் புதிதாக்கினார் புதிய காரியங்களை எதிர்பாருங்கள் புதிய நாட்கள் புதிய காரியங்களை எதிர்பாருங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதி உன் கொம்பை உயர்த்தும் நாட்கள் வருகிறது அந்த அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா
உண்டாக்குகிறவர், ஆனந்த களிப்பு. ஜீசஸ், ஆனந்த களிப்பு ஊற்றுகிறவரே, ஊற்றுகிறவரே, ஊற்றுகிறவரே. இந்த பயம் வந்தா இருதயம் அப்படியே பட 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 படன்னு அடிக்கும். அதை பார்த்து யாராவதுக்கு பயம் இருந்து அந்த இருதயம் தட தடன்னு அடிக்கிறது, அதெல்லாம் அகன்று போனது, அகன்று போனது, அகன்று போனது, அகன்று போனது. எப்படியப்பா ஹேண்டில் பண்ண போனது? நீங்க சிந்தித்தது இதை எல்லாம் மாற்றுவார், புதிதாய் மாற்றுவார், புதிதாய் மாற்றுவார். எஸ் லார்ட். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நடக்கும் போது அந்த காரியங்கள் நடக்கும், சம்பவிக்கும், சம்பவிக்கும், சம்பவிக்கும். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதிக்கும், இந்த நாளை ஆசீர்வதிக்கும், இந்த நாளை ஆசீர்வதிக்கும், இந்த நாளை ஆசீர்வதிக்கும், இந்த நாளை ஆசீர்வதிக்கும். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ் மாஸ்டர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, thank you Holy Spirit of the mighty God. நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்யவும் இது நாம் தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வருகிறது. தேவன் மகிழ்ச்சியாய் உங்களை வைக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றப் போகிறார். நீங்க பயந்த நாட்கள் முடிந்தது. நடந்த எல்லாம் விரோதமாய் இருந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து புதிதாய் தேவன் மகிழ்ச்சியான ஒரு பாத்திரமாய் ஒரு வலையை உண்டாக்கி ஆண்டவர் உங்களை நடத்துகிற நாட்கள் வரப்போகிறது, வரப்போகிறது, வரப்போகிறது. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்ல வெட்கப்படக்கூடாது. பிள்ளையை தந்தா, பிரதர் எனக்கு பிள்ளையை தந்தா, நான் வேண்டின பிரகாரம், சபை மக்கள் ஜெபித்த பிரகாரம் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது, நல்ல குடும்பம் அமைந்தது, எனக்கு காருண்டு, எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நன்மைகளை விவரித்து சொல்லுகிற பாத்திரங்களால் இருக்க வேண்டும். விவரித்து சொல்லணும், ஒன்றொன்றாய் சொல்லணும். நம்பக்கப்பட்டு போக அதுபடி நம்மை காத்தாரே. இல்லாத நேரம் எத்தனை பேர்கள் பவுடி பண்ணியிருப்பார்கள், தலையை துளித்திருப்பார்கள், அசைத்திருப்பார்கள். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி எங்களை அந்த இடத்துல தலையை உயர்த்தி வைத்தாரே. அதையெல்லாம் சொல்ல நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, வெட்கம் வந்தா தேவன் மனவாட்டியாய், மனவாட்டி எப்படி இருக்கணும்? மனவாளனை புகழும். உலகத்தார் மேரேஜ் பண்ணுகிற அப்போ பயங்கர சந்தோஷமா இருக்கும். வெட்டிங்ல பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கத்தையே மறந்து போயிடும். அன்பா குறைந்து குறைந்து போகும். அதை போல அல்ல, இந்த மனவாட்டி வித்தியாசமாய் இருக்கணும். தேவன் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கணும் என்றால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். ஒவ்வொரு செகண்டிலும் அதை நினைவு கூறணும். மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் மாற்றும். சந்ததி சந்ததி அந்த மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இருக்கும். தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை தலைமுறை தலைமுறையாய் இவர்கள் மேல் வந்து அமருவார். தலைமுறை தலைமுறையாய் வந்து இறங்கி தேவனின் ஆளுகை இறங்கட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போன்ற குந்தி குந்தி எழும்பின நாட்கள் முடிந்தது. சோர்ந்து போய் கமலையில
அந்த வியாதி வந்த நாட்கள் முடிந்து போனது. இயேசுவின் நாமத்தில் தேவனின் வல்லமை, தேவனின் அபிஷேகம், தேவனின் ஆசீர்வாதம், தேவனின் சுகம், தேவனின் மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் ஒவ்வொருவர் மேலும், பிள்ளைகள் மேல், குடும்பத்தில் மேல், சந்ததி மேல் இறங்கி வரட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில சாட்சி சொல்லணும்டா டைம் இல்லை, விரும்பினா தான் சொல்லணும், இல்லாட்டி எல்லாம் முடிந்த பிறகு சொல்லணும் என்றாலும் பரவாயில்லை. சரியா? கர்த்தரின் சமூகத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் சொல்லுகிற வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கணும். அந்த சாட்சி சொல்லணும் என்றா, உங்க விருப்பம் என்றா சொல்லுங்க, இல்லாட்டி அடுத்த முறை கீயோடு வந்து சொல்லுங்க, இல்லாட்டி வாங்க, இல்லாட்டி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு இந்த ஒரு சாட்சியோடு கூடிய இந்த நல்ல செய்தியை நான் அனைவரும் கூட பகிர்ந்து கொள்ள சந்தோஷப்படுறேன். இந்த வாரம் எங்களுக்காக தேவன் ஒரு கூடாரத்தை நியமித்திருக்கிறார். அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது. அதனுடைய நல்ல செய்தியை நான் இன்னைக்கு கடவுளுக்காக நான் மகிமையோடு செலுத்துக்கிறேன். இது ரொம்ப நாளாக நாங்கள் ப்ரேயரில் வச்சுட்டு இருந்த ஒரு குறிப்புகள், நிறையா குறிப்புகளில் கடவுள் எங்களுக்கு சின்ன சின்ன குறிப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெருசு, யாருக்கும் எப்போ நடக்கும்னு தெரியாத நேரத்தில் கடவுள் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு எங்களுக்காக யார் கண்ணிலேருந்தும் மறைக்கப்பட்ட ஒரு வீடு எங்களுக்காகவே வைத்து அது அதனோட நேர்த்தியான டைமில் சேர்ந்துருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் நிறையா சாட்சிகள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக இப்பொழுதே நான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் மறைந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நான் அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீர் அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இனி ஆண்டவரே செகண்ட் டைம் ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம். நான் இதுக்கு முன்னாடியும் சாட்சி சொல்லியிருக்கேன். நான் இந்த தேசத்துக்கு இப்போ ஒரு செவன் மந்த்ஸ் ஆகுது இந்த கண்ட்ரி நெதர்லாண்ட்ஸ்க்கு ஸோ வந்த புதுசில் ஒரு ஒரு ஜாப்க்கு ஐடி ஜாப்பில் தான் வந்தேன். வந்ததும் ஒரே போராட்டம், நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இப்போது ரொம்ப எனக்கு தந்த ரோலே ரொம்ப பெரிய ரோலில் இந்த சின்ன வயசில் எனக்கு இவ்வளோ பெரிய ரோல் கிடச்சிது. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அதில் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய மேனேஜர்ஸ்லேருந்து எடுத்து நிறைய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நிறைய பிரச்சனைகளாக இருந்தது. நான் வந்த புதுசுலேயே இங்கே பாஸ்டர்கிட்டையும் சொன்னேன், பாஸ்டர் அம்மா எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இப்படி பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர். நிறைய அவங்க எனக்கு ஆக்சுவலாக ஒரு 3 years கான்ட்ராக்ட் தந்திருந்தாங்க. பட் என்னை உடனே ஒரு 2 monthsல எங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணி நீ திருப்பி கிளம்பி வரணும், 2 வாரத்துலேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இதோடு வந்திருப்போம். இங்கே வந்ததும் ஒரு 2-3 monthsலேயே கிளம்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் மாரி ஒரு மன உளைச்சலாக ஆகிட்டு. தென் நான் பாஸ்டர்ஸையும் சொன்னேன், எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு பாஸ்டரும் சொன்னாங்க வேலை தேட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு.
தென் அப்படியே நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தென் இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்தேன். நான் மார்ச் மாதம் எனக்கு வந்து இந்த இப்படி மேனேஜர் சொன்னாங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் இங்கே. ஏன்னா நெதர்லாண்ட்ஸில் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது. பட் ரொம்ப ட்ரை பண்ணேன், நிறைய கம்பெனிஸில் அப்ளை பண்ணேன், நிறைய ரிஜெக்ஷன், நிறைய இடத்துல இன்டர்வியூ போய் அவங்க செலக்ட் பண்ணாத ஒரு இது இருந்தாலும் அதை விடலை. ஷாம் ப்ரோ சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு. ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணேன். இருந்தாலும் நிறைய லைக் போராட்டங்கள் எதுவுமே நடக்கலை. அண்டு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து 2 வாரத்தில் போக சொன்னது வந்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இன்னும் 2 months இருக்கலாம், இன்னும் 2 months இருக்கலாம், அதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்க. ஸோ அது ஆண்டவர் அது நல்லபடியாக நடத்தி வந்தார். அப்புறம் மே மாதம் கடைசி அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் மே மாதம் பாஸ்டர் வந்து ஒரு வாக்குத்தத்த வசனம் இருந்தாங்க, see the great things that I will do before you அப்படின்னு. ஸோ அந்த வசனம் வந்து அதை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த வசனத்தை தந்திருக்கிறீர், ஆண்டவரே இந்த மாதம் அந்த அற்புதத்தை ஆண்டவரே காண செய்யுங்க. அப்புறம் நான் இப்போ பாடின பாட்டையும் எவ்ரிடே நான் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். மார்னிங்கில் எந்திரிச்சதும் நான் அந்த பாட்டை தான் கேட்பேன் எவ்ரிடே. ஸோ கர்த்தர் அந்த மே மாதம் கடைசி வாரத்தில் ஒரு கம்பெனி எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் வச்சாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் வச்சு அடுத்த நாளே எனக்கு செகண்ட் ரவுண்ட். உடனே ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது, அடுத்த நாளே செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதும் அடுத்த நாளே எனக்கு நீங்கள் செலக்டடுன்னு சொல்லி இன்னும் 2 நாளில் எனக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு வாரத்தில் எனக்கு குயிக்காக எல்லாமே முடிஞ்சிட்டு. ஸோ ஆல் காட்ஸ் கிரேஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதேமாரி கர்த்தர் வந்து பர்சனலாகவும் என்னைய ஸ்பிரிச்சுவலாகவும் இங்கே இந்த தேசத்தில் கூட்டி வந்து என்னைய வளர செய்கிறார். அது நானே லைக் எனக்கே அது தெரியுது எப்படி நான் என் ஸ்பிரிச்சுவலாகவும் பர்சனல் லைஃப்லையும் க்ரோத் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அண்ட் எனக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டர் அம்மா, சபை மக்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய எனக்கு எப்படி இன்டர்வியூஸ் கொடுக்கணும், எங்கே அப்ளை பண்ணணும், பிரஜோத் பிரதர் எல்லாரும், ஆனி அக்கா, ஷாம் ப்ரோ எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஆஸ் அ ஸ்மால் பிரதர், எங்கர் பிரதராக. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் மேன்மேலும் ஆண்டவருக்குள்ளே வளர, இன்னும் ஆண்டவர் பர்சனலாகவும் ஆண்டவர் க்ரோத் பண்ண ஆண்டவர் அந்த கிருபை பாராட்டணும். அதுக்காக எல்லோரும் ஜெபித்துக்கொள்ளுங்க. என் குடும்ப லைக் என் ஃபேமிலிக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. அவங்க இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. இங்கே நான் தனியாக தான் இருக்கேன். ஸோ எப்படி லைக் எல்லாம் என்னை நடத்துறதுக்கு கர்த்தர் தான். அதுதான். பிகாஸ் நான் தனியால் என்னால் ஒன்றுமே முடியாது. பிகாஸ் எல்லாம் ப்ரேயர்ஸ் எல்லாம் அவங்களோட க்ளோரி தான். தட்ஸ் இட். ஸோ கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அண்ட் மென்மேலும் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதான் ஆண்டவர் செய்தால் எல்லாம் ஸ்பீட்டாய் தான் செய்து கொண்டிருப்பார். கடை ஆண்டவர் அந்த நேரத்தை குறித்திருந்தால் சடச்சடண்டு தான் செய்வார். அதில் தெரிஞ்சிடணும் கர்த்தர் நம் காரியத்தில் இடைப்படுகிறார், காரியத்தை செய்கிறார் என்று. நினைக்காத காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். இன்னும் மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் காண செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே சாட்சிகளை கேட்டோம், வசனங்களை கேட்டோம், ஆராதித்தோம், துதித்தோம், பாடினோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே எல்லாம் ஒழுங்காய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒன்றும் தடைப்படாதபடி கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். தேவனின் அற்புத அதிசய கரம் எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாட்களிலும் உம்மோடு இருக்க உதவி செய்யும். பரிசுத்த வல்லமையின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலவரங்களை மறவாதே. ஆமென்.